டயக்னோஸ்க்கு வர நிறைய டிஎம்ஜே பேஷண்ட்ஸ் டைரெக்டாக டயக்னோஸ் வந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி பல டாக்டர்ஸ் கிட்ட பார்த்து பல வருஷமாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் டயக்னோஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க நம்மக்கிட்ட வந்து அவங்களோட கதையை சொல்லும்போது, ஒரு ஊரில் போனேன், அந்த டாக்டரை பார்த்தேன், அந்த டாக்டர் ஸ்ப்ளிண்ட் வைக்க சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் வருஷமாக ஸ்ப்ளிண்ட் வச்சு பார்த்தேன், பட் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாதனால இன்னொரு டாக்டர்கிட்ட போனேன். அந்த டாக்டர் எனக்கு ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இன்ஜெக்ஷன்ஸை நான் போட்டு பார்த்தேன். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் திரும்ப போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ஜெக்ஷன் போடும்போது வலி குறையும், திரும்பவும் அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ வேற ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த டாக்டர் நம்மளுக்கு மெடிகேஷன்ஸ் மட்டுமே போதும், டேப்லெட்ஸில் சரியாக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேப்லெட்ஸ் கொஞ்ச நாள் எடுத்து பார்த்தோம். ஸோ இப்படி ஒரு ஹிஸ்ட்ரியோட தான் பேஷண்ட் நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ பேஷண்ட் வரும்போதே பேஷண்ட்டுக்கே அந்த டிஎம்ஜே பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னென்ன சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்ன பண்ணால் எப்படி ஆகுன்றது எல்லாமே பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேஷண்ட் நிறைய ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து டிஃப்ரெண்ட் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை அண்டர்கோ பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கும். என்ன பண்ணாலுமே இது சரியாகலை, டிஎம்ஜே ப்ராப்ளம் அப்போது சரி பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக, இல்லை சரி பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் தான் சரி ஃபைனலாக ஒரு ஹோப் வச்சுட்டு தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ நிறைய பேஷண்ட் எனக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி நம்மக்கிட்ட வர்றதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா, ஸோ எங்கேயுமே பண்ண முடியாட்டாலும் ஃபைனலாக நம்மக்கிட்ட ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் அது சரியாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மக்கிட்ட வராங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேஷண்ட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணி இந்த ப்ராப்ளம்லேருந்து விடுதலை வாங்கியும் கொடுக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு ரீசன் என்ன, ஏன் சில இடத்துல பண்ணும்போது சரியாகலை பட் நம்மக்கிட்ட வரும்போது சரியாகுது, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து எப்போவுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு டேரெக்டாக நம்ம ஜம்ப் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி அந்த டயக்னோசிஸ்ன்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தான் அதுக்கு மெயின் ரீசனாக நான் பார்க்குறேன். ஸோ பேஷண்ட் வந்து அவங்களோட பிரச்சனையை என்ன சொன்னாலுமே அதை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி எங்கெல்லாம் அவங்களுக்கு வலி இருக்குன்னு நம்ம நேரில் அவங்கள பரிசோதனை பண்ணி பார்க்கும்போதே நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். பட் அது மட்டும் போதாது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு. அவங்களோட பிளட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு இருக்கிற டிஎம்ஜே ப்ராப்ளம் வந்து டேரெக்டாக ஜாயிண்ட்டில் மட்டும் இருக்கிற பிரச்சனை தானா, இல்லை அவங்களுக்கு பிளட் ரிலேட்டடாக வேறு ஏதோ ஒரு மசில்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வேறு போன்லாம் அரிக்கிற மாதிரி வேறு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்குது, இல்லை மயோசைட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அண்டர்லைன் பெத்தாலஜி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரேஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ரேடியோகிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சில இன்வெஸ்டிகேஷனை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எலும்போட ஷேப் எப்படி இருக்குது, எலும்பு தேய்மானம் அடைஞ்சிருக்கா, அந்த ஜாயிண்ட் இப்போ எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ விலகி இருக்குது, இப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ ஒரு ப்ராப்ளம் பேஷண்ட் எடுத்துகிட்டு வராங்க, அந்த ப்ராப்ளம் ஜாயிண்ட்லன்னு சொல்கிறாங்க, இல்லை சம்மந்தப்பட்ட வேறு இடத்துலன்னு சொல்லும்போது அதை அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரியை மட்டும் வச்சு நம்ம பண்ணாமல் அவங்கள நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்குறோம், அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து அவங்களோட ஜாயிண்டெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதுவும் ஒரு எக்ஸ்ரே இல்லை, 2-3 எக்ஸ்ரே எடுக்கிறோம், வேறு ஸ்கேன் எடுக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பல ஆங்கிளில் அதை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம பார்த்து, ஸோ இப்படி எல்லா டைரக்ஷன்லேயும் அந்த பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் எதனால் வந்திருக்கு, எவ்வளோக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, என்னென்ன ஸ்ட்ரக்சர் பாதிப்படைஞ்சிருக்குன்றதெல்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்குள்ளேயே நம்ம போகிறோம். ஸோ இவ்வளோ ஒரு டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷனும் அவங்கள ஒரு எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணுறனால தான் அந்த டிஎம்ஜே ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய பேஷண்ட்டுக்கு அப்போ நம்ம ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு டிஎம்ஜே பிரச்சனை இருக்கா, இதை பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாயிரும், ஸ்ப்ளிண்ட் போடுங்க சரியாயிரும், இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் போடுங்க சரியாயிரும், இல்லை வேறு ஏதாவது டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க சரியாயிரும் அப்படின்ற மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு பேஷண்ட்டும் அவங்க பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுறதே ரொம்பவே வித்தியாசமான முறையில் தான் இருக்கும். ஸோ டிஎம்ஜேவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, டிஎம்ஜேயில் வர பிரச்சனையே வந்து மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் அஃபெக்ட் பண்ணி வர ஒரு பிரச்சனை தான். டிஎம்ஜேன்னு சொல்லும்போது என்ன தான் ஒரு வேர்டு ஒரு இடத்துல வர பிரச்சனைன்ற மாதிரி இருந்தாலுமே டிஎம்ஜேன்றது ஒரு ஜாயிண்ட், அதை சுற்றி இருக்கிற மசில், கார்ட்லேஜ், லிகமெண்ட், டிஸ்க், இப்படி பல விஷயங்களை சுற்றி வர்ற பிரச்சனையை தான் நம்ம டிஎம்ஜே பிரச்சனை அப்படின்னு ஒரு வேர்டில் சொல்லி முடிச்சிடுறோம். ஸோ இந்த பிரச்சனை அப்போ எங்கே வருதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் பிளானும் மாறும். டிஸ்கில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை எலும்பில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை மசில்ஸில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக இருந்தாலுமே 2வது முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே பல டாக்டர்ஸ் கிட்ட பல விதமான ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணிட்டு வரனால
அவங்களோட பாடி ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 5 வருஷமாக ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டே இருக்காங்க, நியூராலஜிக்கல் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட அந்த நர்வ் ரெஸ்பான்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை நம்ம டேப்லெட்ஸ் ஏதாவது கொடுத்தாலுமே அவங்களுக்கு அது ரெஸ்பாண்டே ஆகாது, அவங்க பாடியில் அது ரியாக்டே ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்கள ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதே கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன டேப்லெட்ஸ் எடுத்தாலோ இல்லை என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் கொண்டு வந்தாலோ இதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் டாக்டர், இதை நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்துட்டேன், இது செஞ்சு எனக்கு பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியில் தான் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம செய்ய வேண்டியதே என்ன அப்படின்னா அது ப்ராப்பராக அவங்களுக்கு புரிய வச்சு இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு ஏன் அது மிஸ் ஆகிடுச்சு, ஏன் அது சரியாகலை, இந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது, நம்ம உங்களை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், உங்களுக்கு எதனால் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் வர்றதுக்கு, இனியே சீக்கிரமாக வரும்னு சொல்கிறோம், இப்படின்ற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபார்முலேட் பண்ணி போனால் மட்டும்தான் இந்த டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு கியூர் கொண்டு வர முடியும். இதில் நம்ம அவசரப்படுற மாதிரி ஒரே நாளில் நம்ம பெயினை குறைக்கிறோம் இல்லை ஒரே விஷயத்தில் செஞ்சு நம்ம கம்ப்ளீட்டாக அதை மாற்றிடுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் டிஎம்ஜே பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன கேரண்டியாக சொல்லலாம் அப்படின்னா டிஎம்ஜே பிரச்சனையை முழுமையாகவே நம்மளால் குணப்படுத்த முடியும். அது வந்து சிம்டமேட்டிக் ரிலீஃப் பண்ணி தான் நம்ம சர்வை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அதை ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே அது திரும்பியும் பெரிய அளவில் வராத ரீதியில் நம்மளால் அதை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணி நம்ம ஒரு மந்த்தும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக எந்த லெவலில் டிஎம்ஜே பிரச்சனை இருந்தாலுமே நம்மளால் அதை முழுமையாக பண்ண முடியும். ஸோ இதனால் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட் தப்புன்னோ இல்லை அது வந்து ஒரு தப்பான விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கனோ அப்படின்னு கிடையாது. டிஎம்ஜே பொறுத்த வரைக்கும் மல்டி ஃபேக்டோரியலாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஏன்னா அதோட ப்ராப்ளமும் அது மாதிரி தான், நிறைய விஷயங்கள் சேர்ந்து வரனால நம்ம ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பாடியில் சில ரேஷஸ் வருது இல்லை சில வீக்கம்லாம் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரே டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஃபீவர் குறையிறதுக்கு வேறு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, இல்லை உடம்புல ரேஷஸ் இருக்குன்னா இல்லை அலர்ஜி மாதிரி வருதுன்னா அதுக்கு வேறு டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி டிஎம்ஜே பிரச்சனைன்னு வரும்போதும் அது டிஎம்ஜே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டனால ஒரே ஒரு ஸ்ப்ளிண்ட் மட்டும் கொடுத்து இது மட்டும் போடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை இந்த இன்ஜெக்ஷன்ஸை ரிப்பீட்டடாக நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, எப்போல்லாம் வலி வருதோ அப்போல்லாம் இந்த இன்ஜெக்ஷன்ஸை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதோ ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பிளானாக வராது. இல்லைனா சொல்லணும்னா அது ஒரு இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். அதாவது அது மட்டுமே பத்தாது அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸ்ப்ளிண்ட் மட்டும் தனியாக போடுறோம் இல்லை இன்ஜெக்ஷன் மட்டும் தனியாக போடுறோம் இல்லை டேப்லெட்ஸை மட்டும் தனியாக எடுக்கிறோன்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ கரெக்டாக அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு நிஜமாவே ஒரு அப்ளைன்ஸ் தேவைப்படுதுன்னா அப்ளைன்ஸ் கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு நிஜமாவே இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுதுன்னா இன்ஜெக்ஷன் போடுறதுல தப்பு இல்லை. பட் அது போடும்போது ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். டெம்பரரி ரிலீஃபுக்கு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் போய் நம்ம திரும்ப பண்ணுறது கரெக்டான விஷயம் கிடையாது. சப்போர்ட்டிவாக நிறைய ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு இருக்குது. இப்போ ஃபிசியோதெரப்பி பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நல்லாவே ரிலீஃப் இருக்கும். எஸ்பெஷலி நெக் பெயின் அண்ட் ஷோல்டர் பெயின்லாம் நல்ல ஒரு கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டில் நல்லாவே பேஷண்ட்டுக்கு குறையும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டிஎம்ஜே பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா ஃபிசியோதெரப்பி மட்டுமே நீங்கள் பண்ணும்போது உங்களோட பெயின் கம்ப்ளீட்டாக போகிறதில்ல, அது பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், திரும்பவும் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி அது ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப்னு சொல்லுவோம். அது தேவைப்படும் போது பண்ணிக்கிறோம், அதனால் வலி குறையும், பட் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும், நம்மளால் ரிப்பீட்டடாக அது செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா அந்த ரூட் காஸ் என்ன, எதனால் எனக்கு ப்ராப்ளம் வருது, ஏன் அது திரும்ப வருது அப்படின்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பிளானை ப்ராப்பராக நம்ம ஒரு ஃபார்முலேட் பண்ணும்போது கரெக்டான வகையில் அதை சரி பண்ண முடியும். நம்ம டயக்னோஸ் சென்டரில் டிஎம்ஜே பெயின் கேரில் இதை தான் நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸாக பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். சில பேஷண்ட்ஸோடது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், சிலரோடது ரொம்ப சிம்பிளாகவே நம்மளால் சரி பண்ண முடியும். பட் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணும்போது ப்ராப்பர் ரிசல்ட் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது டிஎம்ஜேல பிரச்சனை இருக்குது, நீங்கள் வேறு டாக்டர்ஸ்கிட்ட போயிருக்கீங்க, பட் அந்த ரிசல்ட் உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சம்மந்தமாக எங்ககிட்ட பேசணுன்னா எப்போ வேணாலும் கால் பண்ணி பேசுங்க. இல்லை நேரில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் எங்களை வந்து பாருங்கள். எங்களால் முடிஞ்ச முயற்சிகள் எடுத்து உங்களோட டிஎம்ஜே பிரச்சனையிலேருந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிலீஃப் பண்ணி தர முடியும். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா எப்போ வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. இல்லை கமெண்ட் செக்ஷனில் வேணும்னா உங்களோட கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ அனுப்பி கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.